ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட எம்மிய சாக்லேட் கேக் வீட்லயே எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 வாழைப்பழம் இருந்தாலே போதும், சூப்பரா ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணலாம். வாழைப்பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஒரு கப்ல மெஷர்மெண்ட்டுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. மிக்சியில நல்லா போட்டு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழமும் சர்க்கரையும் அரைச்சு ரெடி பண்ணிட்டு அதை ஒரு கப்பில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட நம்ம 2 ஸ்பூன் சோடா மாவு எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்க்கறதுனால கேக் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கேக் நல்லா பஃபியாக வரும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் தான் நான் சால்ட்டு போடுறேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மைதா 2 கப்பு மெஷர்மெண்ட்ல 2 கப்பா யூஸ் பண்ண போறோம். ஸோ 1 கப் ஆஃப் மைதா போட்டு திருப்பி இன்னொரு கப்பு மைதா போட்டு இப்போ நம்ம 2 கப்பு மைதா போட்ட பிறகு 2 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணா கேக் நல்லா ரொம்ப சாஃப்டா வரும். ஸோ 2 ஸ்பூன் நெய்யும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு மைதா 2 ஸ்பூன் நெய்யும் யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். நம்ம இந்த மாதிரி கேக் வீட்டிலே செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 கப்பு பால் சூடு பண்ணி ஆற வச்ச பாலை ஊத்துறேன். 1 கப்பு பாலை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொக்கோ பவுடர் 1 கப் எடுத்துருக்கு. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வரணும்னால கொக்கோ பவுடர் 1 கப்பு போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியமா இருக்கும். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்க எந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ 1 கப்பு எண்ணெய் ஊற்றி 1 கப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கேக் ஊத்துற கப்புல நெய் கொஞ்சம் தடவிட்டு மைதா மாவு சுற்றி தடவிட்டீங்கன்னா அதுல ஊற்றும் போது உங்களுக்கு கேக் ஒட்டாம வரும். ஸோ உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிஸ்தா, முந்திரி, பாதாம், ஃப்ரூட்டி இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த நெய் ஊற்றி மைதா போட்டு வச்சிருக்க கப்புல ஊத்திடுங்க. ஊத்தின பிறகு அதுக்கு மேலேயும் நட்ஸோ இல்லை ஃப்ரூட்டியோ போட்டு கேக்கு மேலே போட்டிங்கன்னா கேக் கட் பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கேக்கு சேர்த்துக்கோசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த கப்பில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது அது கீழே கரெக்டாக ஃபிக்ஸபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்டியை போட்டுட்டு குக்கரில் ஒரு சின்ன பிளேட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் இல்லாமல் குக்கரோட மூடியை போட்டு விசில் இல்லாமல் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சுடுங்க. ரொம்ப ஃபாஸ்டாலாம் வச்சுடாம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம இப்போ குக்கர்ல வச்சு முடிச்சு கேக்கை எடுத்தாச்சு. சூப்பரா வந்திருக்கு கேக் பாருங்க. நல்லா ஆறின பிறகு தட்டுல போட்டு இந்த மாதிரி மூடி எடுத்தீங்கன்னா சூப்பரான சாக்லேட் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களா, சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேக்கை வாங்கி விரும்பி ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கேக் எந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்லயே செய்யறதுனால இது கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.